ரீசென்ட் டேஸா எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்கள கலாய்க்கிறது, ட்ரோல் பண்றது, அவங்கள அசிங்கப்படுத்துறதுன்ற மாரியான வீடியோஸ நெறையவே நான் Instagramல பார்த்துட்டுருக்கேன். ஸோ அத பத்தி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நெனச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த ஒரு கமெண்ட். அது என்ன கமெண்ட் அப்படின்னா, ஒரு வீடியோல அதாவது எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்கள கலாய்க்கிற ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த வீடியோல என்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிர்றேன். அந்த வீடியோ வந்து அந்த பிரைட் வாக் போவாங்க பார்த்தீங்களா? அந்த பிரைட் டேன்னு சொல்லிட்டு வாக் போவாங்கல்ல எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. ஸோ அந்த வீடியோவ போட்டு, "இந்த உலகம் எங்கடா போயிட்டுருக்கு?" அப்படின்ற மாரி ஒரு கேப்ஷன் போட்டு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு கமெண்ட் தான் என்ன இந்த வீடியோவ செய்ய தோண்டுச்சுன்னு சொல்லலாம். அது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என் கையில மட்டும் இப்ப கன் இருந்துச்சுன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் சுட்டு தள்ளிருவேன்." அப்படின்ற மாரி ஒரு கமெண்ட். இத பார்த்ததும் தான் எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இதே மாரி கமெண்ட். "இவங்களெல்லாம் கொன்னுறணும். இவங்கலாம் ஏன் பொறந்திருக்காங்க? இவங்கலாம் நாட்டுக்கே அசிங்கம். இவங்கலாம் மனுஷங்களுக்கே அசிங்கம்." அப்படின்ற மாரி ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். சாதி மத டிஸ்கிரிமினேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்க நாம, பெண்ணடிமைத்தனத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற நாம, ஒரு மனுஷன் நான் இப்படி தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். பட் நீங்க அப்படி வாழக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி போராடிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு வகையில மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான். இந்த டிஸ்கிரிமினேஷன்ல இருந்து அவங்க எப்ப வெளிய வரப்போறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. இந்த மாரி மோசமான பேட் கமெண்ட்ஸ பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இர்ஃபான் வியூஸ் ஜெண்டர் ரிவீல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ போட்டதும் நெறைய பேர் நம்ம கோவப்பட்டோம். நெறைய பேருக்கு அது மேல கேஸ் குடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதாவது பொறக்க போறது பொம்பள புள்ளையா இருந்தாலோ, இல்ல பொம்பள புள்ள தான் பொறக்க போகுதுன்னு தெரிஞ்சாலோ, அத கருவிலே கொன்றுவாங்க. இல்லன்னா பொறந்ததுக்கு அப்புறம் கொல்லுவாங்க. அதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாரி ஜெண்டர் ரிவீல் பண்றதெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சாங்க. சரி இப்ப எதுக்குடா இத பத்தி பேசுற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு என்னமோ இந்த கமெண்ட்ஸ பார்த்தப்ப எப்படி தோணுதுன்னா, ஒருவேளை எல்ஜிபிடி கம்யூனிட்டி சார்ந்தவங்க பொறக்கிறப்ப ஒரு ஐடென்டிட்டியோட பொறந்தாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஆணும் பெண்ணும் பொறக்கிறப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா? அதாவது மேல் செக்சுவல் ஆர்கன், ஃபீமேல் செக்சுவல் ஆர்கன் இருக்கு இல்லையா? அவங்கள அடையாளப்படுத்துறதுக்கு. அதே மாதிரி எல்ஜிபிடி கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்படி அந்த அடையாளத்தோட அவங்க பொறந்திருந்தாங்கன்னா, இல்ல பொறக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னா, எத்தன குழந்தைங்க கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன நான் சொல்றது ரொம்ப ஹார்ஷா இருக்கா? பட் அதுதான் நிஜம். இந்த மாரி நீங்க கமெண்ட்ஸ் கீழ போய் பாருங்க. உங்களெல்லாம் நான் கொன்னுருவேன். என் கையில கன் இருந்துச்சுன்னா உங்க எல்லாருமே நான் கொன்றுவேன். அப்படின்ற மைண்ட் செட்டோட கமெண்ட் பண்றவங்க கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒருவேள அவங்க வீட்ல இந்த மாரி ஒரு பையனோ, பொண்ணோ பொறந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இல்ல அது மாரி பொறக்க போறான்னு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஆப்வியஸா இந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க கொலை தான் பண்ணியிருப்பாங்கன்றத தவிர்த்து வேற என்ன நான் சொல்றது? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்க பொம்பள புள்ள இல்லன்னு வருத்தப்பட்டீங்கன்னா, அத போய் உங்க அப்பா, அம்மா கிட்டயும், தாத்தா, பாட்டி கிட்டயும் கேளுங்கடா. ஏன் பொம்பள புள்ள பொறந்தப்போ கள்ளிப்பால் ஊத்தி கொன்னு குவிச்சீங்கன்னு சொல்லிட்டு.